8th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எடுத்துக்காட்டு 3.2 பார்க்க போறோம். 2x² y² 3y² z மற்றும் -z² x³ ஆகியவற்றின் பெருக்கற்பலன் காண்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பெருக்கல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விதி பார்த்துடலாம். பெருக்கல்ல சேம் சைனா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பிளஸ் தான் வரும். அதாவது பிளஸும் பிளஸும் வந்துச்சு அப்படின்னா பிளஸ், மைனஸும் மைனஸும் வந்தாலும் பிளஸ். அதே மாதிரி வேற வேற சைனா வந்துச்சு அப்படின்னா அது வந்து மைனஸ். பிளஸும் மைனஸும் வந்தாலும் மைனஸ், மைனஸ் இன்ட்டு பிளஸ் வந்தாலும் மைனஸ். இது வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 2x² y² இன்ட்டு 3y² z இன்ட்டு -z² x³. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு பிளஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த டேர்ம்ல என்ன கொடுத்துருக்காங்க, இதுலயும் பிளஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது ரெண்டை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளஸ் இன்ட்டு பிளஸ் என்ன பார்த்துருக்கோம் நம்ம, பிளஸ். சரி, அடுத்து மூணாவது டேர்ம்ல என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க பிளஸ் இருக்கு, மூணாவது டேர்ம்ல மைனஸ் இருக்கு. அப்ப பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது, மைனஸ். அப்போ மைனஸ். அப்பனா இந்த மூணு இதுக்கும் நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா மைனஸ் தான் வரும். ஃபர்ஸ்ட் மைனஸ். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது சைன் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து ரெண்டாவது நம்பர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்ப 2 இன்ட்டு 3 இன்ட்டு இங்க 1 தான் இருக்கு, ஸோ 1. அடுத்து எக்ஸ் டேர்ம் எல்லாம் எடுக்கணும். இன்ட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன இருக்கு, x². அடுத்த டேர்ம்ல எக்ஸ் வந்து நமக்கு இல்லை. மூணாவது டேர்ம்ல என்ன இருக்கு, x³. அப்ப இது ரெண்டு எடுத்துக்கிறோம். இன்ட்டு அடுத்து ஒய் டேர்ம் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் இதுல என்ன இருக்கு, y². ரெண்டாவது இதுலயும் y² இருக்கு. மூணாவது டேர்ம்ல ஒய் நமக்கு இல்லை, அப்ப அதை நம்ம போட வேண்டாம். அடுத்து இசட் டேர்ம் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இசட் இல்லை, ரெண்டாவதுல இசட் மட்டும் இருக்கு, மூணாவது டேர்ம்ல z² இருக்கு. ஓகே, இப்ப எல்லாம் எழுதியாச்சு. மைனஸ் ஃபர்ஸ்ட் இதை நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணுவோம். அப்பனா 6. அடுத்து எக்ஸ் டேர்ம் x² இன்ட்டு x³ இருக்கு. நம்ம நேரத்தை பார்த்தோம், அடிமானம் சேம் ஆகி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அடுக்குகளை கூட்டணும். அப்ப இங்க 2 + 3, 2வும் 3யும் இருக்கு. அப்ப 2 + 3 5. அப்ப x⁵. அடுத்த டேர்ம்ல அதே மாதிரி தான் என்ன வரும், இங்க y², இங்கே y² இருக்கு. அப்ப 2 + 2 4. தேர்ட் டேர்ம்ல z, இங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப 1 + 2 3. -6 x⁵ y⁴ z³ தான் ஆன்சர். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.